லாஸ்ட் வீடியோல நம்ம கான்செப்ட்ஸை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல let us move how to formulate linear programming model. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் a manufacturing company that produces two types of products A and B. Each unit of product A requires 2 hours of labor, 3 units of raw materials and yields a profit of ₹50. Each unit of product B requires 1 hour of labor, 2 units of raw materials, and yields a profit of ₹30. The company has 100 hours of labor and 150 units of raw material available. Formulate a linear programming model to maximize the total profit while respecting the labor and raw material constraints. ஓகேவா? அப்ப இதுதான் என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாடலை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஆஃப் காலத்தை நம்ம போடணும். அதாவது இருக்க கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேபிள் ஆஃப் காலத்தை போட போறோம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல கம்பெனி ப்ரொடியூசஸ் 2 ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி. இந்த 2 ப்ராடக்ட் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 2 ப்ராடக்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் ஏ, நெக்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் பி. நெக்ஸ்ட் உங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, each unit of product A requires 2 hours of labor and 3 units of raw materials. அதாவது இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, லேபர் எவ்வளவு, 2 hours of labor, 3 units of raw materials, profit ₹15 கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, லேபர், raw materials, next profit in rupees. ஸோ லேபர் எந்த அளவுக்கு இருக்கு தேவைப்படுது, ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 hours of labor. ஸோ 2, இந்த 2 நம்ம இங்க எழுதிடணும். நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது, that is 3 units of raw material. So we need 3 units of raw materials and earns a profit of ₹50. இல்லையா, இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பி. ப்ராடக்ட் பி requires 1 hour of labor. அதுக்கு என்ன தேவைப்படுது, 1 hour of labor நமக்கு இப்ப இதுல தேவைப்படுது. So we need 1 hour of labor, 2 units of raw materials and a profit of ₹30. சரியா, இதை எழுதியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல, the company has 100 hours of labor and 150 units of raw materials available. இதுதான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ இந்த கம்பெனிக்கு இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, constraint that is 100 hours of labor. லேபர் எப்படி இருக்கு, 100 hours இருக்குது, 150 units of raw material இருக்குது. இதுதான் நம்மளுடைய constraint. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க இல்லையா. அடுத்து என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, formulate a linear programming model to maximize the total profit with while respecting labor and raw material constraint. இந்த labor and raw material constraint இருந்தாலும், அதாவது ஒரு லிமிடேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதாவது ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு வரணும். அதாவது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இதுல நமக்கு டிசிஷன் வேரியபிள் என்னது, டிசிஷன் வேரியபிள்ஸ் நமக்கு தெரியாது. லேபர் கொடுத்திருக்காங்க, ரா மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த லேபரும் ரா மெட்டீரியல் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ லெட் us take the decision variable. First we are taking the decision variable. Let us assume நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு தெரியாது. ஸோ let us assume let x be the number of unit of product A to produce. அப்ப ப்ராடக்ட் ஏ நம்ம என்னவா எடுத்திருக்கோம், அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிக்கு, ப்ராடக்ட் பிக்கு என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். The objective function is to maximize the profit. So hence maximize is equal to நமக்கு 50 units, அதாவது ₹50. ப்ராடக்ட் ஏல ₹50 அண்ட் ப்ராடக்ட் பில ₹30 நமக்கு இப்ப கிடைக்குது இல்லையா. அப்போ மேக்ஸிமைஸ் இஸ் equal to 50
ப்ராடக்ட் ஏக்கு நம்ம எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு தெரியாது. அதனால நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஹென்ஸ் we are taking here x plus 30y. ஏன்னா ப்ராடக்ட் பியோட ப்ராஃபிட் 30. ஆனா எத்தனை யூனிட்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. ஹென்ஸ் we have to formulate constraints. We want to know the labor constraint. Labor constraint. லேபர் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ப்ராடக்ட் ஏயை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 hours ஆஃப் லேபர் நமக்கு தேவைப்படும். அதே நேரம் ப்ராடக்ட் பியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 1 hour ஆஃப் லேபர் நமக்கு தேவைப்படும். ஆனா அந்த கம்பெனி கிட்ட இருக்கிறது எவ்வளவுதான் இருக்குது? 100 hours ஆஃப் லேபர் இதுதான் இருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2x, அதாவது 2 எத்தனை யூனிட் நம்ம எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது ப்ராடக்ட் ஏக்கு நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு தெரியாது. அதான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2x பிளஸ் 1y. 1yன்னா அதை எப்படி எழுதலாம்? yன்னு எழுதலாம். ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம எழுதுவோம்? கன்ஸ்ட்ரெயின்ட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. சரியா? தென் நெக்ஸ்ட் இஸ் ரா மெட்டீரியல் கன்ஸ்ட்ரெயின்ட். நமக்கு ப்ராடக்ட் ஏயை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது. ப்ராடக்ட் பியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது. பட் நம்ம கிட்ட கன்ஸ்டன்ஸ், அதாவது அந்த ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட எவ்வளவுதான் இருக்குது? 150 யூனிட்ஸ் தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஹென்ஸ் இதை எப்படி எழுதலாம்னா 3x பிளஸ் 2y மேக்ஸிமைசேஷனா இருக்கனால என்ன எழுதணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. சரியா? நெக்ஸ்ட் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இதுல இப்ப நம்ம நான் நெகட்டிவ் வரணும்னா என்னது? நமக்கு இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம இதுல எடுத்திருக்கோம்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும். அப்போ இதுல நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி எழுதணும்னா x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டோம். எதுக்கு? மேக்ஸிமைசேஷனுக்காக. மேக்ஸிமைசேஷனுக்கு நம்ம ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் நம்ம ஃபார்முலேட் பண்ணியாச்சு. இனி மினிமைசேஷனோட சம்ம வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.